الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الله أكبر. الله أكبر ولله الحمد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி, அல்லாஹ் நாம் தொழுத இந்த தொழுகையை நம்முடைய குறைகளை எல்லாம் அஃபுவாக இருந்து மன்னித்து பரிபூர்ணமான தொழுகையாக அங்கீகரித்து நன்மைகளை வாரி வழங்க வேண்டும் என்று இருகரம் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து இந்த புனிதமிகு பெருநாளின் உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெருநாள் என்றாலே, அதுவும் ஈதுல் அல்ஹா என்ற பெருநாள் என்றாலே, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினர்களும் இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹ்விற்காக செய்த தியாகங்களை நினைவு கூறும் விதமாக அமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் நாம் செய்ய போகிற பெரும்பாலான அமல்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினர்களும் செய்த இபாதத்துகள் தான். அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் திருமறையில் பல்வேறு விதமாக அறிமுகப்படுத்துகிறான். அதுல சூரா நஹ்லில் இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹி ஹனீஃபா, நிச்சயமாக இப்ராஹிம் ஒரு சமுதாயமாகவே இருந்தார், அல்லாஹ்வுக்கு ஓர்முகப்பட்டவராகவும் இருந்தார். வலம் யகும் மினல் முஷ்ரிகீன், அவர் ஒரு காலும் முஷ்ரிக்காக இருந்ததே இல்லை. ஷாக்கிரன் லி அன்உமிஹி, அவருக்கு வழங்கியதற்குரிய அற்புடைகளுக்காக நன்றி செலுத்துபவராக இருந்தார். இஜ்தபாஹு வ ஹதைனாஹு இலா சிராத்தி முஸ்தகீம், அவரை நாம் தேர்ந்தெடுத்தோம், அவருக்கு சிராத்துல் முஸ்தகீம் என்ற நேரான பாதையை நாம் வழிகாட்டினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இந்த இடத்தில் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற போதே ஒரு சமுதாயம் அல்லாஹ்வுக்காக என்னவெல்லாம் செய்யுமோ அது எல்லாத்தையும் தனி நபராக நின்று இந்த உலகுக்கு செயல் வடிவம் கொடுத்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எல்லா துறைகளிலேயுமே அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நின்று தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தியவர்கள். எந்த அளவுக்கு என்றால், நாமெல்லாம் வேடிக்கையாக சொல்லுவோம், விசுவாசம் என்றால் மலையிலிருந்து முதலாளி குதிக்க சொன்னால் அந்த வேலையாளி ஏன் என்று கேட்காமல், எதற்கு என்றும் கேட்காமல் அப்படியே குதித்து விடுவதுதான் விசுவாசத்தின் அடையாளம் என்று. இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்புல தூக்கி போடுகிற போது, நெருப்பு குண்டம் உள்ள போய் வெளியே வருவோமா என்ற எந்த உத்தரவாதமும் இல்லை. போட்டால் தன் வசப்படுத்திக் கொள்கிற நெருப்பு, அந்த நெருப்புல போடுகிறார்கள். அல்லாஹ்வுக்காக அவர்கள் ஏன் என்றெல்லாம் யோசிக்கவே இல்லை, உள்ள போய் விழுவதற்கு தயாராக ஆனார்கள். அதே போல் பிள்ளையை அறு என்று சொன்ன உடனே பிள்ளையை அறுப்பதற்கு தயங்காமல் கொண்டு போய் பிள்ளையை கீழே கிடத்தி கழுத்துல கைத்திய வைத்து அறுப்பதற்கு எத்தனித்தவர்கள். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக செய்த தியாகங்களை ஒன்னு ரெண்டல்ல பட்டியல் போடுகிறது திருமறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளும். அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு சமுதாயம் எப்படியெல்லாம் செயல்படுமோ அத்தனை அடிப்படைக்கும் தியாகத்துக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டவர்கள். அல்லாஹ்வுக்கு அதே போல் ஒருமைப்பட்டவர்களாகவும் இருந்தார்கள். ஒருமைப்பட்டவர்கள் என்றால் எந்த நேரத்திலையும் அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்திருந்திருக்கிறார்கள். அடுத்து பெருமானார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வலம் யகும் மினல் முஷ்ரிகீன், அவர்கள் முஷ்ரிக்காகவே இருந்ததில்லை என்று அல்லாஹ் உத்தரவாதம் சொல்லுகிறான். இந்த உத்தரவாதம் இருக்கிறதே பெருஸ். திருமறை குரான்ல
எல்லா பாவங்களுக்குமே இரண்டு நிலையை அல்லாஹ் சொல்லுகிறான். பாதி பாதிதான். நாம ஒரு பொய் சொன்னால் அந்த பொய்யுக்கு இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் ரெண்டு விதமாக அல்லாஹ் சொல்லுகிறான். ஒன்று 50% அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், 50% அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான். எல்லா பாவத்துக்குமே. ஆனால் ஒன்றை தவிர, ஷிர்க்கை தவிர மற்ற எல்லா பாவத்துக்கும் இதுதான் நிலைமை. ஷிர்க்குக்கு மட்டும் அல்லாஹ் 100% உத்தரவாதம் கொடுக்கிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு துனூப, அல்லாஹ் ஒரு காலம் அந்த பாவங்களை மன்னிக்க விட. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக். அல்லாஹ் தனக்கு இணை கற்பிப்பதை ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டேன் என்கிறான். ஏன்? அல்லாஹ்வுக்கு மிக மிக கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த பாவத்திலிருந்து இருக்கவே இல்லை என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய கிரேட அல்லாஹ் தூக்கி வைக்கிறான் பாருங்கள். அந்த அளவுக்கு அவர்கள் ஷிர்க்கில மிக எச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருமே இந்த பெருநாளில் வரப்போகிற காலங்களில் நாம் ஷிர்க்கில் இருந்து எவ்வளவு எச்சரிக்கையோடு இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த உத்தரவாதத்திலிருந்து 1/1 கோடி பங்காவது நமக்கும் அந்த உத்தரவாதத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஷிர்க்கில மிக எச்சரிக்கையாக இருங்கள். எந்த நிலையிலும் நம்மளை சுத்தி சுத்தி ஷைத்தான் கொண்டு வந்து திணிக்க போகிறது. அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் அள்ளி போடுங்க, ஏனென்றால் தேவைகள் நிறைய இருக்கிறது. சுத்தி சுத்தி ஷைத்தான் ஷிர்க்கைத்தான் நம்மிடத்துல கொண்டு வந்து திணிக்க பார்ப்பான். மனிதர்களில் பெரும்பாலானோரை ஷிர்க்கு வழிகெடுத்து விட்டு இருக்கிறது. அதுலயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கையேந்துகிறார்கள். ரப்பி வஜ்னுப்னி வ பனிய அன் அஅ்புதுல் அஸ்னாம். அல்லாஹ்வே, என் இறைவனே, என்னையும் என் சந்ததிகளையும் சிலை வணக்க வழிபாடுகளிலிருந்து காப்பாற்று. எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெரிய போராட்டத்தை செய்துவிட்டு பெரிய உம்மாவை கட்டி எழுப்பிவிட்டு அந்த உம்மா ஷிர்க்குல முழுமையாக விளக்கம் பெற்ற சமுதாயமாக விட்டுவிட்டு எச்சரிக்கை உணர்வோடு அல்லாஹ்விடத்துல கேட்கிறார்கள். இது நாம போன உடனே கொஞ்ச காலத்திலே மீண்டும் உள்ள வருவதற்கு ஷைத்தான் அனைத்து வழிகளையும் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். நம்ம நினைக்கிறோம் தர்காவில் இருந்து மீண்டு விட்டால் நம்மளை முடிஞ்சிரும் என்று. தர்கா போகிட்டால் அதோட விட மாட்டான் ஷைத்தான். அடுத்து ஒன்ன கொண்டு வந்து நம்ம இடத்துல நோய்க்க பார்ப்பான். என்ன, வீடு கட்டி விட்டோம், வீட்டுக்கு கசிவாலம் தோண்டும் போதே யாரோ தானே அவர்கள் போட்டு விட்டு போகிறார்கள் என்று பூஜை புனஸ்காரங்களை செய்வதற்கு. அதோட முடிச்சா வீடு கட்டி விட்டால் வீட்டை பாதுகாப்பதற்கு எத்தனை ஷிர்க்குகள், நோய் வந்து விட்டால் எத்தனை ஷிர்க்குகள் என்று ஷிர்க்கின் வடிவங்கள் பலவாறாக பிரிந்து கிடக்கிறது. ஏதாவது ஒரு வகையிலாவது நம்மிடத்துல கொண்டு வந்து சேர்க்க முடியுமா என்று படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறான் ஷைத்தான். அவனுக்கு எதிராக வீர் கொண்டு நில்லுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று அல்லாஹ்விடத்துல கையேந்து ரப்பி வஜ்னுப்னி வ பனிய அன் அஅ்புதுல் அஸ்னாம். இறைவா, என்னையும் என் சந்ததிகளையும் சிலை வணக்க வழிபாடுகளிலிருந்து ஷிர்க்கிலிருந்து மீட்டு காப்பாற்றி என்று கேட்கிறார்கள். இந்த உணர்வோடு நாம் அல்லாஹ்விடத்துல கேட்போம். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொன்னார், ஷாக்கிரல் லி அன்உமிஹி, அவர் தனக்கு வழங்கிய நிஅமத்துகளுக்காக நன்றி உடையவராக இருந்தார் என்கிறார். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த சோதனையை போல பெரிய அளவு பெரும்பான்மையான மனிதர்களுக்கு கிடையாது. நபிமார்களில சிலருக்கு கூட கிடையாது. அந்த அளவுக்கு சிறு பிள்ளையில குடும்பத்திலிருந்து விரட்டப்படுகிறார்கள். குடும்பத்திலிருந்து விரட்டி வேறு நாடுகளுக்கு ஓடுகிறார்கள். அங்கு மனைவியை கூட்டுக்கொண்டு மீண்டும் எகிப்திலிருந்து பலஸ்தீனுக்கு ஓடி வருகிறார்கள். பலஸ்தீன்ல இருந்த ஒரு மனைவியை கொண்டு போய் மக்கா பாலைவனத்துல விடுகிறார்கள். பாலைவனத்துல விட்ட பிள்ளையை அறுப்பதற்கு எத்தனிக்கிறார்கள். மீண்டும் வயது முதிர்ந்த காலத்தில் அவர்கள் வந்து காபாவை கட்டி எழுப்புகிறார்கள். இப்படி வாழ்நாள் முழுவதுமே தியாகம் என்று ஓடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அவருக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புடைகளுக்கு நன்றி உடையவராக இருந்தார். ஒரு காலத்திலேயும் அல்லாஹ் என்னை இப்படி சிரமப்படுத்துறானே என்று அவர் நினைத்து விடவே இல்லை. அதுதான் நமக்கும் அவரிடத்திலிருந்து நாம் பட வேண்டிய பெரிய படிப்பினை. நமக்கு வருகிற சோதனை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதை உணர்ந்த பலஸ்தீன் மக்கள் நேற்று முழுவதும் அவர்களுடைய உரைகளை கேட்டுக்கொண்டிருந்தேன்.
அவர்கள் அந்த கஸா பகுதியில சுமார் 253 நாட்கள் நேற்றோடு தொடர் யுத்தம், விடிய விடிய யுத்தம், விடிந்தால் யுத்தம், 24 மணி நேரமும் எந்த உத்தரவாதமும் இல்லாமல் வீடுகள் எல்லாம் கான்கிரீட் குவியல்களாக குவிந்து கிடக்கிறது. இருப்பதற்கு வீடு இல்லை, குடிப்பதற்கு தண்ணி இல்லை. ஓடுகிறார்கள். இந்த கடல் தண்ணியை எடுத்து, உப்பு தண்ணியை எடுத்து வச்சு கொஞ்சம் சர்க்கரையை போட்டு அதை குடிக்கிறார்கள். சாக்கடை தண்ணியை எடுத்து குடிப்பதற்கு பிள்ளைகள் எத்தனிக்கிறார்கள். இப்படின்னா ஒரே ஒரு பன் நமக்கு இருக்கிறது. நமக்கு பாக்குறோமே, போற போக்குல ஆஸ்பத்திரியில இருந்தா சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாங்களே, அந்த ஒரு பண்ண ஒரு தாய் சொல்கிறாள், இதை பார்த்தே 3 மாதங்கள் ஆகிவிட்டது என்கிறாள். அந்த அளவுக்கு அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிற அந்த மக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய சின்னங்களை எவர்கள் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் நேசத்துக்குரியவர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். நாம் இந்த சிரமங்களை அனுபவிப்பது அனைத்தும் அல்லாஹ்வுடைய சின்னமான அடையாள சின்னமான பைத்துல் முகத்தஸை பாதுகாப்பதற்கான போராட்டத்திலே இருக்கிறோம். அதனால் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்று சொல்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, நமக்கு வர்ற கஷ்டத்துக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, அல்லாஹ் நம்மளை போட்டு வாட்டி வதக்குறான், நம்மளை ஏதோ ஒண்ணு செய்யறான் என்கிறோம். ஆனால் இத்தனை உயிர்களையும் உடல்களையும் சொத்துக்களையும் எல்லாத்தையும் இழந்து விட்டு அந்த சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், நாம் பைத்துல் முகத்தஸை பாதுகாப்பதற்காக போராடுகிறோம், அதனால் அல்லாஹ் நம்மளை நேசித்துக் கொண்டிருக்கிறார், இந்த சிரமங்கள் அனைத்தும் ஒண்ணுமே இல்லை என்கிறார்கள். நாமும் கொஞ்சம் யோசிக்கணும். அவர்களுக்காக இந்த இடத்தில் குறைஞ்ச அளவு ஒரு துளி கண்ணீர் வடித்து பிரார்த்தனை செய்யுங்கள். தாயை இழந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள், போடுவதற்கு அந்த தொழுகையில வந்து நிற்கிறார்கள் சிறுவர்கள். அவர்களுக்கு 2 உடை, ஒன்னு டவுசர், ஃபுல் கார்டு பேண்ட் இல்ல, முட்டிக்கு மேல இருக்க டவுசர் இருக்கிறது, இன்னொன்று ஒரே ஒரு பனியனை போட்டு இருக்கிறார். அந்த பனியன் தோலை மறைப்பதற்காக போட்டுவிட்டு அந்த குழந்தைகளுடைய முகத்தில் ஒரு சிறிதளவு கூட நாம் இவ்வளவு சிரமப்படுகிறோமே என்ற எந்தவித கவலையும் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் சிரித்துக் கொண்டு தொழுகை நடத்துகிறார்கள் என்றால் அவர்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் கொஞ்சமாவது கையேந்துவோம். அவர்கள் நன்றி செலுத்துகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழியில் நின்று, இறைவா, இதெல்லாம் நீ கொடுத்தது உனக்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான், அந்த நன்றியை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் என்கிறார்கள். நாமும் நமக்கு வழங்கிய இந்த பெருநாள் திடலிலே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலஸ்தீன்ல மீண்டும் அமைதி திரும்புவதற்கு எல்லா விதமான உதவிகளையும் இறக்குவதற்கு அல்லாஹ்விடத்தில் கேட்போம். அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லுகிற போது, இஜ்தபா, அவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், வஹதைனாஹு இலா ஸிராத்தி முஸ்தகீம், அவருக்கு நேரான வழியை அல்லாஹ் காட்டினார் என்கிறார்கள். நாம் இந்த நிலையில் இருக்கிற போதுதான் அல்லாஹ் நமக்கு வருகிற சிரமங்களுக்கு நேரான வழியை தேர்ந்தெடுப்பதற்கான வழிகளை காட்டி கொடுப்பார். 3 பண்புகள் 4 பண்புகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் அதுக்கு அடுத்துதான் சொல்லுகிறான். ஒன்று, அவர்கள் அல்லாஹ்வுக்காக ஒரு சமுதாயம் செய்கிற அனைத்து பணிகளிலும் மிக தெளிவாக நின்று சமுதாயமாக எத்தனித்தார்கள், சமுதாயமாக பிரதிபலித்தார்கள். 2வது, அல்லாஹ்வுக்கு ஓர்முகப்பட்டார்கள். 3வது, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காமல் இருந்தார்கள். 4வது, அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக இருந்தார்கள். இந்த 4 பண்புகளை ஒன்றிணைத்து அவர்கள் அல்லாஹ்விடத்துல சரணாகதியானதனுடைய விளைவு அவர்களுக்கு ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் எது சரியான வழி, எது தவறான வழி, அந்த சரியான வழியை தேர்ந்தெடுப்பதற்குரிய ஆற்றலும் அறிவும் வழிமுறையும் அவர்களுக்கு காட்டப்பட்டது. அதே போல் அல்லாஹ்வும் நமக்கு காட்டலாம். நாம் அப்படி நின்றால் கண்டிப்பாக காட்டுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வஹியெல்லாம் முடிந்ததற்கு பின்னால் கடைசி காலகட்டத்தில் சொன்னார்கள், என்னோடு வஹி முடிந்து விட்டது, அல்லாஹ்விடத்திலிருந்து வருகிற செய்திகள் அனைத்தும் நின்று போய்விட்டது, இல்லா முபஷ்ஷிராத், நற்செய்திகளை தவிர என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமல் முபஷ்ஷிராத் யா ரசூலல்லாஹ், முபஷ்ஷிராத் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு முஃமினும் காண்கிற நல்ல கனவுகள், அந்த கனவுகள் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு நேரான பாதையை காட்டி கொடுப்பான் என்று சொன்னார்கள். அந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வழியை வைத்திருக்கிறான். அந்த வழிக்கு தயாரா இல்லையா என்பதை நாம் தான் ஒவ்வொருவருமே
புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக இன்னைக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்முடைய குர்பானிகளை நன்றி செலுத்துங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி பிராணி எப்படி அறுத்தார்கள், எப்படி துஆ சொன்னார்கள், அது என்னென்ன செய்தார்கள் என்பதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நேர்முறை வர்ணனையாக சொல்கிறார்கள். குர்பானி பிராணியை பிடித்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பிராணி எப்படி இருந்தது என்றால் உடல் முழுவதும் கருப்பாக இருந்தது, கீழே அடிவயிறு மட்டும் வெள்ளையாக இருந்தது, கண்கள் ஓரத்தில் வெள்ளையாக இருந்தது. கொம்பை பிடித்து அப்படி வளைச்சு அதை கிபிலாவின் பக்கம் திருப்பி முன்னாடி போட்டு அதனுடைய வலது காலை பிராணனுடைய வகுத்துல வைத்து இடது காலை மூஞ்சிக்கு நேராக வைத்துக் கொண்டு தங்களுடைய துஆவை சொல்லி ரசூலுல்லாஹ் அறுத்தார்கள். ஏன் இதை சொல்லணும்? ஏதோ போன போக்குல போட்டு அறுக்கணும் இல்ல, ஒரு வழிமுறை. பிராணிகளை இப்படி அழகாக நிப்பாட்டி கிப்லாவின் பக்கம் திருப்பி அதை கிப்லாவுடைய முகத்துக்கு திருப்பி அதை கொண்டு போய் கத்திய வைத்து விட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அருங்கள். அதோடு நிய்யத்து துஆ ஓதிக்கொண்டே செய்யுங்கள். ரப்பனா தக்கப்பல் மின், உங்க பேரை சொல்லுங்க, அல்லாஹ்விடத்துல சொல்லுங்க. ரப்பனா தக்கப்பல் அப்துல் ரஹ்மானோ, என்ன பேரோ உங்களுடைய பேரை அல்லாஹ் தக்கப்பல் உங்க பேரு மின் என்று சொல்லிட்டு ஆலி மின், உங்க குடும்ப பேரை சொல்லுங்க. ஆலி அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மானுடைய குடும்பத்தின் சார்பாக இந்த பிராணியை ஏற்றுக்கொள் இறைவா என்று சொல்லுங்கள். அதுல ஷிர்க்க நுழைவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மிக எச்சரிக்கையாக இருப்போம். அதுல என்ன, அந்த ரத்தத்தை கொண்டு போய் வீட்டு முன்னால போட்டு பறிக்கணும். அந்த ரத்தம் புனிதமானது. அந்த ரத்தத்துக்கு என்று யார் கண்ணையும் படக்கூடாது, அல்லது அந்த சோறை சாப்பிட்டு கொண்டுதான் நாம் நோன்பு திறக்கணும் என்று எத்தனை வழிகேடுகள் இருக்கிறதோ அத்தனையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்தில் நின்று நாம் புறக்கணித்து நபி ஸல்லல்லாஹு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியில நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபாலோ பண்ணி இந்த பெருநாளை கொண்டாடுவோம். இந்த பெருநாளில் ஏழைகளை அரவணைப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அனைத்து செயல்களையும் அவனுக்கு ஓப்புக்குரியதாக ஆக்கி தௌஃபீக் செய்வானாக. உட்கார்ந்து அல்லாஹ்வுக்காக துஆ செய்யுங்கள். குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்காக துஆ செய்யுங்கள். மீண்டும் அங்கு அமைதி நிலவதற்கும் எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நாம ஞாபகம் ஊட்டுகிறோமோ அவருடைய கபர் பலஸ்தீன்ல தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பலஸ்தீன்ல தான் அவர்களுடைய கபரும் இருக்கிறது. அவருடைய மூத்த மகனார் இஸ்ஹாக் நபியினுடைய கபரும் இருக்கிறது. அவருடைய பேரப்புள்ள யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கபர் இருக்கிறது. அவருடைய கொள்ளு பேரப்புள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கபரும் அங்கதான் இருக்கிறது. இது எல்லாம் பாதுகாப்பதற்காகத்தான் அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நாமும் அதுல 1% பங்கு கூட எடுக்க முடியாத துர்பாக்கிய நிலையில் இருக்கிறோம். ஆனால் துஆ செய்வதற்காவது வழி இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி மருகி அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பலஸ்தீனுக்கு மீண்டும் அமைதியையும் அவர்களுடைய ஈமானுக்கு வலுவையும் கொடுப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பெருநாள் வசூலாக அல்ஹம்துலில்லாஹ் 22,093 ரூபாய் வசூலாக இருக்கிறது. கொடுத்த சகோதரர் அனைவர்களுக்கும் அல்லாஹ் பன்மடங்காக திருப்பி தருவானாக. வாஹிரு தஅவானா